أعوذ بالله من الشيطان الرجيم விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. அன்றி இப்ராஹிம் இறைவனை நோக்கி, என் இறைவனே, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய், அதை நீ எனக்கு காண்பி எனக் கூறியபோது அவன், இதை நீங்கள் நம்பவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நான் நம்பியே இருக்கின்றேன், ஆயினும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி எனக் கூறினார். அதற்கவன், 4 பறவைகளை பிடித்து நீங்கள் அவற்றை பழக்கி பின்னர் அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிட்டு நடுவில் இருந்து கொண்டு அவற்றை நீங்கள் கூப்பிடுங்கள், அவை உங்களிடம் பறந்து வந்து சேரும் எனக் கூறி அவ்வாறு செய்து காண்பித்து, நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் மிக்க நுண்ணறிவுடையவனுமாக இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் ஸப்அ ஸலாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பஹ் والله يضاعف لمن يشاء والله واسع عليم. நபியே, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் பொருளை செலவு செய்கிறவர்களுடைய உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. அந்த வித்து 7 கதிர்களை தந்தது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள், ஆக 700 வித்துக்கள். அந்த ஒரு வித்திலிருந்து ஆக 700 வித்துக்கள் அந்த ஒரு வித்திலிருந்து உற்பத்தியாயின. அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதை பின்னும் இரட்டிப்பாக்குவான், இதை பின்னும் இரட்டிப்பாக்குகின்றான். ஏனெனில் அல்லாஹ் வழங்குவதில் மிக்க விசாலமானவனாகவும் உள்ளவனாகவும் மிக அறிந்தவனுமாகவும் இருக்கின்றான். الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون
ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. எவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை வாங்கியவனுக்கு தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் அதனோடு சேர்க்கவில்லையோ அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குண்டு, மேலும் அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم. தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாக செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் சொல்லும் மன்னிப்பும் மிக மேலானதாகும். அன்றி அல்லாஹ் தேவையற்றவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கின்றான். யா أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன் பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மனமுவந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லிக் காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதன் பலனை பாழாக்கி விடாதீர்கள். இத்தகையவரின் உதாரணம் ஒரு வழுக்கை பாறையை ஒத்திருக்கிறது. அதன் மீது மண் படிந்து எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கிவிட்டது. இவ்வாறே அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்துவிடும். ஆகவே அவர்கள் தானம் செய்ததிலிருந்து ஒரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு அவர்களின் தீய செயலின் காரணமாக அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான். وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَتَثْبِيتًا مِنْ أَنْفُسِهِمْ
وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. எவர்கள் தங்கள் பொருளை அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடியும் தங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கிறது. அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் 2 மடங்கு பலனை தருகிறது. பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. அன்றி அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான்.